ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐக்கிய பெரிய பஸ் சேனல். நேற்று சொன்னமாக என்னால் இப்போ போட முடியாது. அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் வந்து கெயின் ஃபேஃப்னில் வச்சு அக்கியஸ் வச்சு இவங்க 3 பேருக்கும் பேட்டில் போட்டு 3 பேட்டிலாம் போட நான் சொன்னேன். ஆனால் செய்ய முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே லான்ச்சர் எப்படி விட முடியும்னு கேட்பீங்க. ஒரே லான்ச்சர் நான் எப்படி விட முடியும் அது நீங்கள் கேட்கலாம். என்னடா இவன் வந்துட்டு நேற்று அன்பாக்சிங் பண்ணிடு அக்கியஸ் கூட ஒரு லான்ச்சர் வந்துச்சுலான்னு கேட்பீங்க. அது இந்த லான்ச்சர் தான் இது இப்போ தான் கொடுத்துட்டானுங்க. நேற்று நல்லா தான் காய் சுற்றுனுச்சு. ஒரு வாட்டி சும்மா விட்டா எடுத்தோம் சல்லுன்னு போயிடுச்சு. இது உள்ளே நான் நாளைக்கு இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். அதை அப்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். சரி, இப்போதைக்கு நான் அதுக்கு பதில் நான் என்ன முடிவு எடுத்துக்கணும்னா, இது இந்த 3த்துக்கும் டெட் மேட்ச் இருக்கிறாங்க. 3 ஒரே ஸ்டேடியம் விட்டு பேட்டில் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க மொத்தம் வின்னர். ஓகே, அப்படி நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டால் கொஞ்சம் திருவிழாவாகுது. ஆனால் சவுண்ட் அப்படி இப்படியாக கொஞ்சம் எல்லாம் கற்றுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் விடலாம். அட்லீஸ்ட் டிஃபென்ஸ் பண்ணும். ஐயோ ஏய், இது கேட்கலாம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் லேட்டாக விட்டா அது கொஞ்சம் டெட்டாகவே இருக்காது, டெல்லியாகவே இருக்காது. அதே என்ன இன்னும் கொஞ்சம் வச்சு விட்டா பஸ் தான் நீ. அதே கைஸ், இவன் வெளியே போயிருந்தாலும் டெட் மேட்ச் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் மேட்ச் அதே சொல்லி ஏய் செட் ஆகிடலாம். செட் ஆகிடலாம். எது சொல்லி அட்லீஸ்ட் நம்ம டிஃபென்ஸ் போட்டு விட்டுருவோம். சார் ஸ்டாமினா மோட், சாரி இது என்ன மூணு தெரியல. டிஃபென்ஸ் ஸ்டாமினா ஒன்று சில அட்டாக் பண்ணிக்குது, சில சமயம் டிஃபென்ஸ் பண்ணிக்குது. இல்லை 3 ஒத்தா போட்டுக்குது. ஏய் மொத்தத்தை எப்போ சொன்ன பேட்டில் போட்டுருவாங்களா? ரிங்கோ கைட்டிச்சு. ஃபீனிக்ஸ் ஒரு ரிங் கைட்டிச்சு. கைட்டி என்ன போச்சுலாம் நாக் அவுட் ஆகிட்டாரு. கீழே 1 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம தலை எடுத்துட்டாரு, தளபதி. ஆனால் ஃபஸ்ட்டு அவரே விடுவோம். ஃபஸ்ட்டு அவரே ஓட்டுருவோம். கொஞ்சமாக கிட்ஸு 3 2 1 அத்தி விடு. பூந்து பேசுனேன் ஒதிட்டுக்கே பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றும் கொஞ்சம் இத்தலாச்சு. என்ன பாவம் நல்லா பாவமாகுதுப்பா. இவங்க இப்போ எங்கேருந்து போய் பார்த்துல ஏன்னா அச்சு வெளியே போனால டெட் மேட்ச் தான் வரட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே அச்சு வெளியே கிளப்பிட்டான். காய் எப்படா காய் லான்ச்சரில் பார்த்து ரிங்குள்ள வந்தது பார்த்தீங்களா? யாருக்கு தனியாக சுற்றி நம்ம எத்தனை இந்த அடுத்த பாயிண்ட் வந்து யூனிஃபார்ம் எடுத்துக்குது. அதனால் இப்போ யூனிஃபார்ம் ஃபஸ்ட் லான்ச் பண்ணலாம். இது வந்து ஜெயிக்கணும் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவேன். என்னய்யா பந்தையோ இல்லையா எத்தனை அட்டாக் பண்ண இருக்குது போல் அக்கிலியஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அக்கிலியஸ் பண்ணிட்டான்ப்பா. என்ன பஸ் தாங்கம்மா யாச்சும் பஸ் ஃபினிஷ் பண்ணுங்களா? அது டர்போ அக்கிலியஸாக பஸ் ஃபினிஷ் பண்ணுது பார்த்தாலே தெரியும். அதனால ததிமான மாதிரி யூனிஃபார்மு இது ஒல்லியாது. பஸ் ஃபினிஷ்லாம் வாய்ப்பு இல்லை. ரிங்கோட் வாய்ப்பு டேய் ஓய் பரவாயில்ல, ரிங்கோட் பண்ணிட்டான்ப்பா. ரிங்கோட் போக முடியாது. இது ஒரு சர்வைவல் ஃபினிஷ்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் கோஸ் டு டர்போ அக்கிலியஸ். இந்த வாட்டி நம்ம இவனை அட்டாக் மோடில் போடலாம் கைஸ். அட்டாக் போட்டு பேட்டில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே அக்கிலியஸ் டர்போ தான் விட முடியும். ஏன்னா அவன் தான் ஜெயிச்சான். இது வந்து பரவாயில்ல பழகம் கட்டி. ஏய் செட் ஆகலா. செம்மையாக பார்த்துனது அட்லீஸ்ட் நான் யூனிஃபார்ம் தொட்டின்னு போகுது. எங்கே பாருங்க என்னையா நடக்குது? ரிவெஞ்சே கவுண்டிட்டியாப்பா. பரவாயில்லப்பா. இவன் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். யூனிஃபார்ம் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த பேட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் விடுவோம். இந்த வாட்டி வச்சுக்கலாம். ஆனால் ரிவெஞ்ச் தான் போவோம். இன்னும் 1 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏய் இல்லை ஏய் ஜம்பு ஏய் கைஸ் சொல்லி வாய மட்டும் 1 பாயிண்ட் இல்லைன்னா அது கூட 1 பாயிண்ட் எடுத்தான்ப்பா. டர்போஸ் பர்ஸ்ட்டுப்பா. ஓகே கைஸ், போய் டர்போஸ் சதறிட்டான். எங்கன்னு போய் தேடி கொஞ்சம் தரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இங்கே என்ன ஆச்சு தெரியல. அங்கே ஒரு மூலையில் சதறி கிடையாது. இதுலேருந்தோம் இங்கே ஒருத்தர் சதறி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபீனிக்ஸ் ஈவலாக மாறுது. பார்த்தீங்களா ஐயாவை? நம்ம செட் பண்ணி நம்ம பேட்டுக்குள்ளே போவோம். ஸ்டாமினா முடியலவங்க நல்லா அட்டாக் மோடு போனால் தான் மேட்ச்சு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகுது. ஆனால் என்ன பஸ் பண்ண முடியல. அவன் பஸ் ஆகிடலாம். இந்த வாட்டி நம்ம ரிவெஞ்ச் தான் ஃபஸ்ட் ஆகணும்.
ஐயம்மா ஃபஸ்ட்டுப்பா வெளியே போகல தர்பு செத்தாவடா வா என்னங்க அது அது யூனிசன் ஏதாச்சும் வெளியே விடுது என்னைய ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ஷாட் ஆண்ட டைமில் அது மறுபடியும் இப்போ மறுபடியும் யூனிசனே ஃபஸ்ட் விடலாம் சொல்லிட்டு உள்ள போ பஸ்ஸுடா எத்தனை பஸ் பண்ணுவாங்களா ஆஹா என்ன கைஸ் யூனிசன் 4 பாயிண்ட் வச்சுக்கலாம் இந்த மேட்ச் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் போது முடிக்க நினைக்கிறான் அவன் அப்போ சொல்ல மாட்டேன் காலையில் வீடியோ அப்லோட் பண்ண நினச்சேன் காலையில் வீடியோ எடுத்தேன் அப்லோட் பண்ண நினச்சேன் அப்லோட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தெரில ரொம்ப நேரம் கழிச்சு போது ஃபெயில் ஆகிடுச்சா இல்லை எதனால ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சரியாக தெரில கைஸ் சரி வாங்க வீடியோ போயிடலாம் என்ன தெரியல யூனிசன் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிஞ்சுச்சா காலையில் 11 நிமிஷமாக வீடியோ காமிச்சிச்சு இந்த வாட்டி கொஞ்சம் 5 நிமிஷத்துக்குள்ள முடியும் போது இல்லை 8 நிமிஷத்துக்குள்ள முடியும் யோ இங்கே எங்கேயா டேய் இப்போலாம் பேசுகிறா இங்கே எங்கடா சாரி இங்கே எடுத்து வருஷம்டா இது இந்த ஏதோ டர்போ ஸ்டேடியம்னு நினச்சிடானே இவன் எதுவும் புரியல ஆஹா என்ன ஆச்சரியம் லிவன் ஜெயிச்சிட்டாங்க இப்போ நம்ம ரிவெஞ்ச் ஃபினிக்ஸை ஃபஸ்ட்டு விடுவோம் ஏன்னா அவன் தான் இப்போ ரிவெஞ்சு 2 பாயிண்ட்டு யூனிசனு 4 பாயிண்ட்டு ஐயோமா இல்லை கைஸ் இந்த மேட்ச் தான் வராது இருக்குங்கடா அவனே வெளியே போயிட்டான் சோமா அவன் சுத்த கூட இல்லை நீங்கள் மட்டும் சண்டை போட்டு என்னதான் அர்த்தம் இருக்குங்கடா டேய் ஓகே ஃபஸ்ட் நாள் தெரியும் ஏம்மா என்னங்க ஓய் இல்லை கீழ் டர்போ ரைட் நினச்சிக்கிதா ஆமாம் கைஸ் அது அட்லீஸ்ட் இந்த இடத்த டர்போ ரைட் நினச்சிக்குது இந்த இடத்த அப்படியே டர்போ ரைட் நினச்சிக்கிட்டு போகுது அகிலேஷ் ஓ ஒரு வேலை இந்த மேட்ச் வின்னர் கண்டுபிடிச்சாச்சு இந்த மேட்சோட வின்னர் நம்ம யூனிசன் அகிலேஷ் வெயிட் பண்ண போய் ஃபீனிக்ஸை கொடுத்தோம்பா காய் இதில் நம்ம இப்போ ப்ரைஸ் ஆர்விக்கு போகிறோம் இவன் வந்து ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே செகண்டு அது ஏன் சொல்கிறேன்னா இவனும் 2 பாயிண்ட் இவனும் 2 பாயிண்ட்டில் இருக்கிறான் இல்லை யார் செகண்ட் டர்ன் செலக்ட் பண்ண முடியலப்பா சரி இதோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம் அப்போ நான் ஒன்று சொல்ல மாட்டேன் நீங்களும் செய்ய மாட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கமெண்ட்டை ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும் சரி பாய்